அல்லேலூயா. சங்கீதம் 143:10 வாசிக்க கேட்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்றைக்கி மனிதர்களாய் பிறந்த நம்ம ஒருவேளை நமக்கு எதை செய்வது எதை செய்யக்கூடாது, எங்கே போவது எங்கே போகக்கூடாது என்பது குழம்பு இப்போ இருக்கலாம். இன்றைக்கி நம்மளுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்கறது அல்லது கற்றுக் கொடுக்கறது, அதை வச்சு தான் நம்ம ஒரு காரியத்தை ஒரு வேலையை நம்ம செய்கிறோம், பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ மனிதர்களிடத்தில் நம்ம ஆலோசனை கேட்குறோம். வேலைக்கு போவா வேணாமா, படிக்க போவா படிக்க வேணாமா, இந்த ஊரில் இருக்கவா இருக்க வேணாமா, இப்படி எத்தனையோ காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆலோசனை கேட்குறோம். இவன் இந்த காலேஜில் சேர்க்கலாமா, இந்த காலேஜில் சேர்க்கக்கூடாதா, இந்த இடத்துக்கு வேலைக்கு போகணுமா, அந்த இடத்துக்கு வேலைக்கு போகணுமா, அல்லது என் வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லாமல், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லாமல், என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லாமல் நான் இருக்கிறேனே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து நான் மனிதர்கள்ட்ட என்ன செய்யணும் நம்ம கேட்குறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க அவர்களுக்கு சாதகமாக தான் பேசுவாங்களே ஒழிஞ்சி நம்முடைய வாழ்க்கையை குறித்து சிந்திக்க மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்து அவங்க எண்ண மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நினைக்க மாட்டாங்க. அவங்களுடைய கொடுக்குற அந்த கவுன்சிலிங், அந்த ஆலோசனை அது சரியாக இருக்குமோ இருக்காதோ தெரியாது. இன்றைக்கி நம்ம அப்படி தான் நம்ம வாழ்க்கை போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் நம்ம அழைச்ச தேவன், நம்மளை உருவாக்கின தகப்பன் நம்மளை பற்றி ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, என்னென்னா, அதாவது அவருக்கு பிரியமானது என்னென்ன அப்படிங்கிறத உங்களை பிரியப்படுத்த என்ன செய்யணும் ஆண்டவரே, உங்களை சந்தோஷமாக ஆக்குவதுக்கு, உங்களை திருப்திப்படுத்துக்கு என்ன செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு அவற்றையே நம்ம கேட்கலாமா. அடுத்து என்னுடைய வழி சரியில்லாமல் இருக்குது, எப்படி குடும்பத்தை நடத்துவது, எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது, நான் என்ன செய்கிறேன் அப்படிங்கிற என் வழி சரியில்லாமல் இருக்குது. நான் போகிற பாதை தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கேன். நான் போகிற பாதை தப்பான வழியில் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், போய்கிட்டு இருக்கேன். அது எனக்கே தெரியுது. ஆனால் என்னை செம்மையான வழியில் நீங்கள் நடத்துவதுக்கு எனக்கு நீங்கள் கற்றுத்தரணும், எனக்கு நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்னு நீங்கள் ஏசப்பட கேட்கலாம். அதான் அந்த வசனம் சொல்லுது. திருப்பி வாசிங்க பார்ப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். அவர் என்ன சொல்கிறார், எப்படி ஜெபம்னா, அதாவது உங்களுக்கு பிரியமானதை நான் செய்கிறதுக்கு எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க, எனக்கு டீச்சிங் பண்ணுங்க, எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நீங்கள் என்ன செய்யலாம், கேட்கலாம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, நீரே என் தேவன், நீரே என் தகப்பன், நீரே என் கடவுள், நீரே என் தெய்வம். உம்முடைய நல்ல ஆவி, உம்முடைய நல்ல அற்புதமான அதிசயமான ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இங்கே இருங்களேன், இப்போ எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு வேலை சரியில்லைன்னு வந்துடுறாங்க. எத்தனை பேர் தொழில் பண்ணுறாங்க, தொழில் நஷ்டம்ட்டு வந்துடுறாங்க. எத்தனை பேர் வேலைக்கு போகிறாங்க, இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படின்னு வந்துடுறாங்க. எத்தனையோ இழப்புகளை இழந்துடுறாங்க, எவ்வளோ பணத்தை இழக்கிறாங்க. அதில் ஏன் அப்படி இழக்கிற வழி செம்மையான வழி இல்லை, நேர்மையான வழி இல்லை, உத்தமமான வழி இல்லை. அது தேவனுக்கு விரோதமான வழியாக இருப்பதனால அந்த வருகிற அந்த செம்மையான வழி அது மோசமாகிடுது. எனக்கு தெரிஞ்சு அநேக வாலிபர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த நெட்டில் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இறங்கி பணத்தை நிறைய இழக்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போட்டோம்னா ஒரு 1000 ரூபா லாபம் கிடைக்கிற மாதிரி அதை காட்டிடுவாங்க. அப்புறம் 2000 லாபம் கிடைக்குமா காட்டுவான். அப்போ பார்ப்பான், இவ்வளோ பணம் கிடைக்குது, நம்ம உட்காந்து இந்த வேலையை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் அதை போட்டுருவாங்க. ஒரு சின்ன புழுவை தூண்டியில் மாட்டி அப்படி போட்டு பெரிய மீன் அள்ளுவான். அதே போல் தான் நிறைய பணங்கள், லட்சக்கணக்கில் பணங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இழந்துடுறாங்க. இது இப்படி தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கலாம், நெட்டில் உட்காந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படி நிறைய பேர் திட்டம் போட்டு செஞ்சு கடைசியில் அவங்க வழி தப்பான வழிக்கு ஒப்பு கொடுத்து, தவறான வழிக்கு ஒப்பு கொடுத்து, அவங்க வழியில் அந்த செம்மையான உண்மையான அற்புதமான அதிசயமான காரியம் நடக்காமல் தப்பான வழி நடந்து பல சிக்கலுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது, கேள்விப்பட முடிகிறது. இப்போ இந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் இதில் மாட்டி தவித்து கொண்டு இருக்கிறாங்க. இதில் தான் நிறைய பேர் போய் அதில் மைண்டாக அதில் போய் அது எப்படி செஞ்சு நல்லா இருக்கும், அப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி மாட்டி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நம்ம 3 நேரம் நல்லா சாப்பிடுவதுக்கு, காசு பணம் சேர்த்து வைப்பதுக்கு, குடும்பத்தை நடத்துவதுக்கு,
அதுக்குன்னா காரியத்தை கர்த்தர் நமக்கு அழகாக செய்வார். அவர் பிரியப்படுத்துறதுக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து உங்கள் நல்ல ஆவி என் உள்ளத்துக்குள்ள வந்து என்னை செம்மையான வழியில் நடத்தினா அதுவே போதும். இங்கே இருங்க, இது ஒரு வகை ஜெபம். இது ஒரு வகை ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. கடன் பிரச்சனை அடைய ஜெபிக்கிறோம், சுகத்துக்கு ஜெபிக்கலாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இன்னொரு ஜெபம் ஒன்று இருக்குது. என்ன ஜெபம் தெரியுமா? ஏசப்பா, எல்லாம் சொல்லுங்கள், ஏசப்பா நான் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். என் முதல் ஜெபம் உங்களை பிரியப்படுத்துறதுக்கு நான் எப்படி நடக்கணும் எனக்கு சொல்லித்தாங்க. அது மாத்திரமல்ல, உங்களுடைய நல்ல ஆவி என்ன செம்மையான வழியில் நடத்துவதுக்கு எனக்கு சொல்லித்தாங்கப்பா. அல்லேலூயா. இது ஒரு ஜெபம் தான். இது ஒரு ஜெபம், தாவீது ஜெபிக்கிற ஜெபம் தான். ஆனால் இப்படி நம்ம ஜெபிக்க மாட்டோம். பிரச்சனைகள் மாறணும் ஜெபிக்கிறோம். ஆனால் நம்மளை நேர் வழி நடத்துவதுக்கு உண்டான வழி நம்ம தப்பான வழியில் போய் மாட்டிக்கிறோம், குறுக்கு வழியில் போய் மாட்டிக்கிறோம். அப்புறம் ஆண்டவரே என் கடன் ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறான். கர்த்தர் சொல்கிற உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, நான் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தரை பிரியப்படுத்திட்டு உங்கள் நல்ல ஆவி என்ன செம்மையான வழியில் நடத்துவதுக்கு எனக்கு போதித்தரலாம். தப்பான வழியில் போயிடக்கூடாது, பாவத்துக்குள்ளே விழுந்துடக்கூடாது, நெருக்கத்துக்குள்ளே போயிடக்கூடாது, குழியில் விழுந்துடக்கூடாது. நேர்வழி எது, உண்மையான வழி எது, பரிசுத்தமான வழி எது, அற்புதமான வழி எது, அதில் நடத்துவதற்கு எனக்கு நீங்கள் போதிச்சு என்னை கரம் பிடிச்சு அற்புதம் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். உன் காலு தவறான இடத்துக்கு போகாது, உன் கை தவறு செய்யாது, உன் மைண்டு எண்ணங்கள் தவறான எண்ணத்துக்கு போகாது. ஏன்னு கேட்டால் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. உங்கள் நல்ல ஆவி என்ன, எல்லாம் சொல்லுங்கள். சங்கீதம் 143:10 படி நல்லா சொல்லுங்கள். சங்கீதம் 143:10 தேவனே உங்களுடைய நல்ல ஆவி என்ன என்ன செம்மையான அற்புதமான அதிசயமான பரிசுத்தமான நேர்மையான வழியிலே நடத்துவதற்கு எனக்கு சொல்லித்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்கள் என்ன செய்யணும்? செம்மையான வழியில் நடத்தணும். ஆமென். ஆண்டவர் அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார். இன்றைக்கி தவறான வழியில் போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, கெட்ட வழியில் போதிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல வழியில் போதிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நம்ம என்ன செய்யணும்? வரத்தான் செய்யும், நம்மளை தேடி வரத்தான் செய்யும். நேற்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. சார், நாங்கள் பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து பேசிக்கிறோம். நீங்கள் 5 லட்சத்து வரை உங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கு எங்கள் கம்பெனியில் ஆஃபீஸை சொல்லியிருக்கிறாங்க, அவைலபிளாக இருக்கிறது. நீங்கள் 5 லட்சம் லோன் வாங்க உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? நாளைக்கு 10 மணிக்கு ஃபோன் போடவா? ரெடியாக இருக்கீங்களா? உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறான். நம்ம என்ன செய்யலாம்? இது வழி ஒரு தவறான வழி. நம்மளை கூப்பிட்டு கடன்காரனை ஆக்குறான். அல்லேலூயா. அப்படி தான் ஒரு ஊரில், திண்டுக்கல் ஒரு ஊரில் ஒரு வீட்டில் ப்ரேயர் நடத்த கூப்பிட்டுருந்தாங்க. ப்ரேயர் நடத்த கூப்பிட்டாங்கன்னா 2 வீடு வரிசையாக இருக்குது. நான் வாட்டுக்கு அட்ரஸ் சொல்லிட்டாங்க, நான் வாட்டு போயிட்டேன். போனால் ஒரு வீட்டுக்குள்ளே நிறையா லேடிஸ் உட்காந்துருக்குறாங்க. எப்படி ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. வெளியிலேருந்து எட்டி பார்த்தேன், 50 பேர். ஆகா, கூட்டத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்களா? ஒரு வீட்டு கூட்டமா? ஆண்டவரே, பரவாயில்லையே, சாதாரண ஒரு இடைப்பட்ட நாளில் இவ்வளோ லேடிஸ் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சந்தோஷமாக அந்த வீட்டு அட்ரஸ் கேட்டேன். உடனே அந்த வீடு இது இல்லை, அந்த பக்கத்து வீடு. நாங்கள் அங்கே போனால் 4 பேர் உட்காந்துருக்காங்க, முக்காடை போட்டுக்கிட்டு. 4 பேர் முக்காடை போட்டு உட்காந்துருக்காங்க. சிஸ்டர் ப்ரேயர் மீட்டிங் சொன்னீங்க. ஆமாம், நிறைய பேர்த்த கூப்பிட்டேன் நான், ஆனால் 4 பேர் தான் வந்திருக்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு. இல்லை, இங்கே பக்கத்து வீட்டில் நிறையா கூட்டமாக இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, அது மகளிர் குழு நடத்துகிறாங்க. மகளிர் குழு, அந்த குழுவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஓ, குழுவுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்களோ? குழுவுக்கு நிறைய பேர் வர்றாங்க, ஆனால் ஆண்டவர் வார்த்தை இருக்கிற நிறைய விஷயம் வரல. அந்த குழு மூலமாக நன்மை, ஓ பணம் கிடைக்குது, கம்மியான வட்டி பணம் கிடைக்கிறது. அந்த குழு வாங்குறதுக்கு முன்னால் ஒரு மீட்டிங் போடுவாங்க போல தெரிகிறது. மீட்டிங் போட்டு அதெல்லாம் கொடுப்பாங்க போல தெரியுது. இல்லை, சொல்ல வரேன் பாருங்கள். ஒரு கடை வாங்கிறதுக்கு ஒரு குரூப்பு, நன்மையை போதிக்கிறதுக்கு ஆள், கேட்குறதுக்கு ஆள் என்ன செய்யலை?
வரல. அதான் இன்றைக்கி உலகம் என்ன செய்யுன்னா, தீமையில், கஷ்டத்தில், நஷ்டத்தில் விளை வைக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நாடு போய்கிட்டு இருக்கு. ஆனால் நன்மையை போதிக்கும் போது அதை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? ஆனால் நம்ம என்ன செய்யணும், இங்கே இருங்க, ஒரு பக்கம் குழி இருக்குது, ஒரு பக்கம் மேடு இருக்குது, என்ன, ஒரு பக்கம் பள்ளம் இருக்குது, ஒரு பக்கம் மேடு இருக்குது. நம்ம தான் பார்த்து என்ன செய்யணும், நடக்கணும். நல்லவனும் இருக்கிறான், கெட்டவனும் இருக்கிறான். முள்ள மாதிரி இருக்குது, முடிச்சவிக்கு இருக்குது. நம்ம பழகிறத பொறுத்து இருக்குது, பேசுகிறத பொறுத்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு கர்த்தர் வந்து ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு. என்ன, அதாவது நல்லவன் யார், கெட்டவன் யார், போகலாமா போகக்கூடாது சிந்திக்கிறதுக்கு அதுக்குள்ளே கிருபையை ஞானத்தை கொடுத்துருக்கோம். நம்ம தான் செலக்ட் பண்ணி சரியான பாதையை தேர்ந்தெடுத்து நம்ம என்ன செய்யணும், போகணும். பணாசை எல்லா தீமைக்கும் வேறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு இடத்துல மதுரையில் ஒரு இடத்துல பார்த்துக்கொள்ளுங்க, 1 லட்சம் கொடுத்தா, மதுரையில் ஒரு இடத்துல 1 லட்சம் கொடுத்தா 3 மாதம் கழித்து உங்களுக்கு 4 லட்சம் கிடைக்கும். எவ்வளவு? 1 லட்சம் கொடுத்தா 3 மாதம் 4 லட்சம் கிடைக்கும். ஆன்னு வாயை பொழந்துட்டு, என்ன ஆன்னு வாயை பொழந்துட்டு எல்லாம் அங்கிட்டு பரட்டி நகையை அடவு வச்சு, நகையை அடவு வச்சு, செயினை அடவு வச்சு, தோடை அடவு வச்சு, அங்கிட்டு வட்டிக்கு வாங்கி, குட்டிக்கு வாங்கி, 5 பைசா வட்டிக்கு வாங்கி கொடுப்படாதான் 4 லட்சம் வரப்போறடா அவனு வாங்கி எல்லாம் கொடுத்து எல்லாம் கட்டிடுச்சுங்க. அதில் அவன் பகுமானமாக அந்த ஆஃபீஸ் ரூமில் ஒரு சேர் போட்டிருக்கான், ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கான், அவன் ஃபேனை போட்டிருக்கிறான், நீட்டாக அழகான ஒரு டேபிள், நீட்டாக அழகான ஒரு கம்ப்யூட்ரு. அதுக்கு ஒரு பிள்ளைக்கு வேலைக்கு சம்பளம் கொடுத்து அந்த பிள்ளை ஒரு படித்த பிள்ளை வேலைக்கு போட்டு அப்படி வச்சு நீ ஸ்லிப்பு எத்தனை 1 லட்சமா உங்கள் அட்ரஸ் இந்தாங்க, இது வந்து இதாம்மா வந்து உங்களுக்கு ப்ரூஃபு, செக்கு மாதிரிமா, இதை கையில் வச்சுக்கோங்கம்மா. அது அழகாக பிரிண்ட் பண்ணிடலாம், அழகாக பிரிண்ட் பண்ணிடலாம். பணத்தையே பிரிண்ட் பண்ணுறவன் இதை பண்ண மாட்டானே, அழகாக பிரிண்ட் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. 3 மாதம் கழித்து நாங்கள் கூப்பிடுவோம், உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் ஆதார் கார்டு எல்லாம் கொடுத்துருங்க, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க, அக்கௌண்ட்டில் விழுந்துடும், சரிங்களா? அக்கௌண்ட்டில் வந்து என்ன செஞ்சிடும், விழுந்துடும், ஒன்றும் கவலைப்படாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏமாந்த மக்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஏமாந்து அவன் சேர்த்துட்டான், கோடிக்கணக்கில் சேர்த்துட்டான். கோடிக்கணக்கில் சேர்த்து அடுத்து பார்த்தா பூட்டின கதவு தான். அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர், அது ஒரு 35 ரூபா, ஒரு டேபிள், அது ஒரு 25 ரூபா, 4 சேர், அவ்வளோதான். இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக சேர்த்தா ஒரு 35 ரூபா, 45 ரூபா, 50 ரூபாய்க்குள்ள முடிஞ்சு போச்சு. 50 ரூபா முதல், அந்த இடத்துக்கு அட்வான்ஸ் வந்து 3 மாதம் அட்வான்ஸு, வாடகை 5 ரூபா, வாடகை 5 ரூபா, 3 மாதம் அட்வான்ஸு, அப்படி கணக்கு பார்த்தா 1 லட்சம் முதல். எவ்வளவு? 1 லட்சம் முதல். அவன் அடித்தான் 10 கோடி அடித்து ஓடிட்டான். 1 லட்சம் முதல் 10 கோடி அடிச்சுட்டு ஓடிட்டான். மக்கள் ஐயா 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 அடிச்சுக்கிட்டு உடனே கம்ப்ளைண்ட் போ. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் அந்த அட்டையை காமிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன செய்ய? ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த 1 லட்சம் கொடுக்கறதுக்கு கொடுக்க வேணாங்கிறது சிந்திச்சு ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கணும். நிறையா லேடிஸ் என்ன செஞ்சுட்டாங்க, புருஷனுக்கு தெரியாமல் வாங்கி கொடுத்து கடைசியில் வந்து அடியும் பிடியும் சண்டை. கடைசியில் ஒரு அம்மா வந்து 5 லட்சம் தூக்கி கொடுத்து பிடிச்சி புருஷனுக்கு தெரியாமல். அப்புறம் தெரிஞ்சு போச்சா, இந்த 5 லட்சம் கொண்டு வீட்டுக்கு வா, அதுக்குள்ள வராது, வீட்டோட வெளியே போ அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டான். பிரிவினை, பிளவு எங்கே வந்து முடியுது பாருங்க. 1 லட்சம் கொடுத்து இவ்வளோ தூரம் பிரித்து கடைசியில் பிரிவினை, சண்டை. இது பூரா என்ன? வழி சரியில்லை. இங்கே கர்த்தர் சொல்கிறாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு செம்மையான வழியை கட்டுதேன். அதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 22-23 கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரமுள்ள மனுஷன் நடவாதே, நீ அப்படி நடந்தால் உன் வழியை கற்றுக்கொண்டு, அவன் வழியை கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வர வைப்பாய். இன்னைக்கு நீங்கள் பழகிற ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு பார்த்து பழகணுங்க. இங்கே இருங்க, திருடே அழகாக பேசுவான், வஞ்சிக்கிறவன் அழகாக வஞ்சிப்பான். நம்ம தான் கவனமாக இருக்கணும். வஞ்சிக்கிற ஆவி அப்படி அழகாக வரும். ஆமாம், இந்த செயினை பாருங்கம்மா, இது வந்து உங்களுக்கு வந்து கழுத்தில் போட்டாங்கண்ணா அப்படி இருக்குமா, இது வந்து 1.5 வருஷம் கேரண்டிம்மா, இதில் வந்து 2 கிராம் தங்கம் கலந்துருக்கு, 2 கிராம் தங்கம் கலந்துருக்கு, இது 1.5 வருஷம் கேரண்டி, நாங்கள் விசிட்டிங் கார்டு 1.5 வருஷம் கேரண்டி, இது உங்கள் கழுத்துக்கு போட்டாங்கன்னா உங்கள் நிறத்துக்கு எப்படி திரும்ப இருக்கும் அப்படின்வான். அப்படியா? அப்படியே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கட, உங்கள் கழுத்துக்கு உங்கள் நிறத்துக்கு இதை மட்டும் போட்டீங்கன்னா அப்படி இருக்கும் அப்படின்வான். நான் நிறைய சேலை வியாபாரியை பார்த்துருக்கேன். சேலை வியாபாரி வீட்டில் உட்காந்து பார்த்து, நம்ம அந்த சேலையை பாருங்கள், இதை கொஞ்சம் வச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பாருங்கம்மா, உங்கள் நேரத்துக்கு கண்ணாடி வீட்டுக்குள்ள போய் கண்ணாடியில் போய் பாருங்கம்மா, கண்ணாடியை பாருங்கம்மா, இந்த சேலையும் உங்கள் மேலே போட்டு கண்ணாடி நின்று பார்த்துட்டு வாங்கம்மா, உங்கள் நேரத்துக்கு அப்படி இருக்குமா.
அப்படியா? ஓ, இது வரைக்கும் எவன் சொல்லியிருக்க மாட்டான், புருஷன் கூட சொல்லியிருக்க மாட்டான். ஏம்மா அந்த சேலை ஒன்று நேரத்துக்கு நல்லா இருக்குமா அவனு புரிஞ்சு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இந்த புது வார்த்தையாக இருக்கா அந்த அம்மாவுக்கு புது. ஆஹா, எங்கள் வீட்டில் இருக்க ஆள் கூட இப்படி சொன்னது கிடையாது. வந்தவன் தெருவில் வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த சேலையை நேரத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறானே, உங்கள் நேரத்துக்கு இந்த சேலை அப்படி இருக்குன்னு சொல்கிறானே. ஆஹா, அப்படியா? எவ்வளவு? ஒன்றும் இல்லை, 3000 தான். என்னது 3000மா? அம்மா போட்டு பாருமா, வயசு 10 வயசை குறைக்குமா அப்படின்னு ஒரு 1/2 hour சொல்ல போடுவான் பாருங்க, சரடு போடுவான் பாருங்க. அம்மா சரண்டர், ஒரு 100 ரூபா குறைச்சிக்கோங்க, சரி போங்கம்மா உங்களுக்காண்டி போனிம்மா அப்படின்னு சொல்லி விற்றுட்டு போயிருவான். 800 ரூபா சேலையை 3000 விற்றுட்டு போயிருவான். நம்மளுக்கு அதை வாங்கிறதுக்கு நல்லதாக கெட்டதாங்க தியானிப்பதற்கு அதை அறிவுக்குறான அறிவு ஞானம் நமக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறதுக்கு பேர் என்ன தெரியுமா? வஞ்சிக்கிற 1 தீமோத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு, வஞ்சிக்கிற ஆவின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இப்படிப்பட்ட நபர்கள் வஞ்சிக்கிற ஆவியோடு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கொள்ளுங்க, சுற்றிக்கிட்டு பாவாங்க. எத்தனை பேர் தெருவில் வந்து செயின் பாலிஷ் பண்ணி தரேன்னு சொல்லி செயினை வாங்கி 1 பவுன் செயினை வாங்கி தண்ணிக்குள்ள முக்கி இப்படி ப்ரெஸ்ஸை வச்சு தேய்ச்சி கொடுப்பாங்க. பலன்னு இருக்கேன், இது பலன்னு இருக்கம்மா பாருங்கம்மா, 50 ரூபா கொடுத்தா போதுமா, பலன்னு நல்லா இருக்கு, அப்போ புது செயின் மாதிரி இருக்குல்ல அம்மோ அவனை கொடுத்து அவன் வந்து தண்ணியில் தேய்ச்சிட்டு ஒரு தண்ணியை கொண்டு வருவான், தண்ணியை தேய்ச்சிட்டு குடிப்பான். 50 ரூபா பரவாயில்லையா பண்ணுவாங்க. கடைசியில் போய் கடையில் அதை எடை போட்டு பார்த்தா 1/2 பவுன் குறைஞ்சிருக்கும், 1/2 பவுன் குறைஞ்சிருக்கும். அவன் தண்ணிக்குள்ளேயே அந்த தங்கத்தை உள்ளே வர வச்சுருப்பான். புரியுதா? ஏமாறுறது. இப்படி தான் அநேக அநியாயங்கள் அட்டூழியம் நடந்துக்கிறீங்க. அந்த கேட்குற வார்த்தை, அந்த பேசுகிற வார்த்தை, நீங்கள் போகிற பாதை சரியில்லாதனால சிக்கலில் மாட்டிக்கிறது. அப்புறம் கடை வருது, அது வருது, இவ்வளோ பிரச்சனை ஆச்சு. ஏன்? கர்த்தரை போக சொன்னாரா, கர்த்தரை வாங்க சொன்னாரா, கர்த்தரை கேட்க சொன்னாரா? இல்லை, நம்ம தான் எல்லாத்தையும் சிக்கலில் மாட்டிக்கிறோம். கேட்டால் ஆண்டவர் ஏன் இப்படி என்னை சோதிக்கிறாரு அப்படிங்கிறீங்க. அவர் சோதிக்கிறவர் அல்ல, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. சோதனை எப்படி ஒரு சோதனை? யாக்கோபு அவன் தன் சொந்த ஆசையில் இழுக்கப்பட்டு என்ன செய்யறான்? சோதிக்கப்படுறான். வசனம் சொல்லுது, சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படும் சொல்லாதிருப்பாங்க. எப்படி அவன் சோதனை வருதுன்னா அவருடைய ஆசையில் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு வேத வசனம். ஒரு வரையும் அவர் சோதிக்க மாட்டாருங்க. இங்கே இருங்க, சோதனை வருது, கஷ்டம் வருது, நெருக்க வருதுன்னா ஏன் ஆண்டவர் சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? ஒருவரையும் அவர் சோதிக்கிறது கிடையாது. உனக்கு கஷ்டம் வந்தால் அவர் கஷ்டத்தை கொடுக்கலங்க, உனக்கு வேதனை வந்தால் அவர் வேதனை கொடுக்கலங்க, உனக்கு சோதனை வந்தால் அவர் சோதனையை கொடுக்கலங்க. நம்ம தான் எப்படி நம்மளை எழுத்துக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு. எப்படி? ஆசை இழுக்கப்பட்டு சிக்குண்டு. என்ன? ஆசை சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அல்லேலூயா. இழுக்கப்படுறான், அது இழுக்கிறது, நம்முடைய மைண்டை இழுக்கிறது. இதனால தான் சோதனை வருது. உனக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவர் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு. நம்ம சோதனையை போகிறதுக்கு தான் அவர் சிலுவையில் ரத்தந்தி அவர் சோதிக்கப்பட்டார். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்பட்டவர்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையா? நிரந்தரமான வேலை இல்லையா? நல்ல வருமானம் இல்லையா? கஷ்டமாக இருக்கா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? தகப்பனே உம்மை பிரியப்படுத்த என்ன செய்யணும்? கற்றுக் கொடுங்க. உங்கள் நல்ல ஆவி எல்லாம் சொல்லுங்கள். திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஏசப்பா. நல்லா சொல்லுங்க, ஏசப்பா. ஏசப்பா, இதுவரை என் வழியில நான் போனேன், இனிமே என் வழியில போக மாட்டேன். உங்க வழி தான் என் வழி, உங்க பாதை தான் என் பாதை. உங்க நல்ல ஆவி, நல்லா சொல்லுங்க, நல்ல மனசா, உங்க நல்ல ஆவி என்ன செம்மையான வழியிலே நடத்துவராக.
இன்றைக்கி ஒரு சில பெற்றோர்கள் வந்து மகன் சரியில்லை, மகன் சரியில்லை, மகன் சொல்லு பூச்சி கேட்க மாட்டான், மகன் சொல்லு பூச்சி கேட்க மாட்டான் சொல்கிறீங்கள. ஒன்றுமே இல்லை. தகப்பனே, என்னுடைய மகனுக்கு செம்மையான வழியில் நடத்தும்படி உங்கள் நல்ல ஆவி என் மகனுக்குள்ளே என் மகளுக்குள்ளே வருவதாக. பார்த்தீங்களா? இப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு நீ ஜெபிச்சு பாருங்களேன். அப்படியே இறங்கிடுவார் மகனுக்குள்ளே. நீ மகனுக்கு தனிப்பட்ட முறையில் ஒன்றும் புத்தி சொல்ல வேண்டாம். அவர் கர்த்தர், அதாவது வேதம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். எப்படி? உன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்படின்னா நீ ஒன்றும் போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் வந்து உன் பிள்ளைகளை போதிப்பார். கர்த்தர் உன் பிள்ளைகளை செம்மணும். அப்போ நீ என்ன செய்யணும்? உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? உன் பிள்ளைக்காக ஜெபிக்கணும். அப்போ நீ என்ன செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டீங்கன்னா, தகப்பனே, உங்கள் நல்ல ஆவி என் மகனுக்குள்ள செம்மையான வழியிலே நடத்துவதாக. இப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த நல்ல ஆவி அப்படியே உங்கள் மகன் எங்கே இருந்தாலும் உங்கள் மகனுக்குள்ளே என்ன செஞ்சிடும்? அந்த ஆவி போயிடும். இப்படி என்ன செய்யணும்? தாய்மார் தாப்பைமார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். அப்போ இப்படி ஜெபிச்சிங்கன்னா, ஆண்டவரே, என் மகன் நல்லா சம்பாதிக்கணும், என் மகன் நல்லா கை நிறையா சம்பாதிக்கணும், என் மகன் கார் வாங்கணும், என் மகனுக்கு நல்ல மருமக வரணும், நல்ல செவத்தத்தோலை வரணும், அளவுள்ள மருமகளை வரணும், அவள் ஜோடியாக சுழந்து போகிறத என் கண்ணு பார்க்கணும். ஆண்டவரே, காலம்பரம் வச்சு எனக்கு கஞ்சி ஊற்றணும், நல்ல மருமக வரணும். நல்ல மருமக வரமாட்டா, கிளி போல் வரணும்னு கேட்ப. அந்த கிளி வந்து உன்னை கொத்தி தள்ளி உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடும். நீ இப்படி ஜெபிக்கிறத காட்டிலும், ஆண்டவரே, உங்கள் நல்ல ஆவி என் மகனுக்கு செம்மையான வழி நடத்துவார். அப்படின்னா அவர் எல்லாத்தையும் படிக்கிறதுலேருந்து, வேலை பார்க்கறதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து, தூங்குற வரைக்கும், போகிற வரைக்கும், வர்ற வரைக்கும், கல்யாணம் முடிக்கிற வரைக்கும், பொண்ணு பார்க்குற வரைக்கும், நல்ல மருமகளை எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நல்ல ஆவியை நல்லவளை தான் கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் சில அம்மாமார் சொல்லுவாங்க, என் மகன் அப்படி சோடியாக நடந்து போனானா பார்க்க அப்படியே அழகாக இருக்கணும், அப்படிப்பட்ட மருமக அப்படி கிளி போல் வரணும். வரும் இரு, கிளி போல் வரும். 4வது நாள் உனக்கு கொத்திரும். கொத்திட்டு உங்கள் அம்மா வந்து எனக்கு இருக்கிறது பிடிக்கல, அதனால் உங்கள் அம்மாவுக்கு தனியாக வீடு பார்த்து கொடுத்துருங்க. ஆனால் இந்த அம்மா தான் பாவம் லோலோன்னு அலைஞ்சு அந்த மருமகளை பார்த்து, அந்த மருமகளை பக்கத்தில் உட்காந்து தலையில் தடவி அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவத்தரிக்க அலைஞ்சு, அங்கே அலைஞ்சு, இங்கே அலைஞ்சு, லோலம் அலைஞ்சு அந்த மருமகளை வீட்டுக்கு கொண்டு வரும். 1 மாதம் வச்சுருக்கு மருமக. அதுக்கப்புறம் அவன் காதை கடிச்சு அவன் தலையை தடவி, இங்கே ஏங்க என்னப்பா, எனக்கு என்னமோ உங்கள் அம்மா இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குங்க, நீ இங்கே இருங்க, எனக்கு வந்து என்னான்னு தெரிலங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன வீடு பார்த்து கொடுங்க. இல்லைன்னா அங்கே இருங்க, அங்கே ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க அம்மா முதிரில் சேர்த்துட்டாங்க. அந்த முதிரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் இருக்குது, அந்த ஹால் இருக்குது, ஏன்னா வாரத்துக்கு 2 வாட்டி கறிச்சோறு போடுறாங்க, திருப்தியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குவாங்க, நல்லா இருக்கலாங்க. அங்கே போய் மாதம் வந்து 3000 தான், நம்ம 3000 நம்ம கட்டிடுவோம் அம்மாவுக்கு, அங்கே வந்து விட்டுருவோமாங்க. என்னங்க நீங்கள் சொல்லுங்கள், வஞ்சிக்கிறாவி, இது பொண்டாட்டிக்குள்ளே வஞ்சிக்கிறாய் வரும். இப்படி என்னங்க அது செஞ்சு இதில் என்னங்க இருக்குது? நம்ம பாட்டுக்கு ஜாலியாக அங்கே போகலாம், வரலாம், நம்ம பிள்ளையை கூட்டுக்கு போகலாம், எங்கள் அம்மாவை பார்க்க போகலாம், எங்கள் அப்பாவை பார்க்க போகலாம், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம்ல. அப்போ உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. நம்ம மாதத்துக்கு 2 வாட்டி வெளியூர் போக வேண்டியது இருக்குது. உங்கள் அம்மா ஒத்தையில் விட்டு போனால் சோறாக்க முடியாது, பல பிரச்சனை இருக்குல்லங்க. முதிரில் சேர்த்துட்டோம்னா எல்லாம் அவங்க நீட்டாக பார்த்துக்குவாங்க, நல்ல 3 திருப்தியான சாப்பாடு, ஒன்றுமே இல்லைங்க. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்லி பாருங்கள். எனக்கு பயமாக இருக்கு கேட்குறது. சொல்லுங்க ஏ ராசா அப்படின்னு நான் அப்படியே மயங்கிடுவேன். இது உண்மையான பாசத்தில் சொல்லலை, பூரா வஞ்சிக்கிற ஆவி உள்ளே பூந்துடும், பொண்டாட்டிக்குள்ளே பூந்து அப்படி சொல்லும். அவன் போய் அம்மா அப்படின்னு சொல்லுவான், சரிரா அப்படின்னு பாவம் அந்த அம்மா வயசானம்மா போய் சேர்ந்துடும். மக்கா, உனக்கும் வயசாகும், நீயும் பிள்ளையை பார்ப்ப, நீயும் கட்டி கொடுப்ப, உனக்கும் மகன் இன்னொரு ஆளை கட்டி முடிப்பான். இருக்கு உனக்கு வேட்டு. நீ விதைக்கிறத என்ன செய்வ? அறுப்ப. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது உனக்கு ஆயுசு நாட்கள், எபேசியில் போட்டிருக்கு, உனக்கு ஆயுசு நாட்கள் பெருகும்படி தாய் தப்பன் என்ன செய்ய? கனம் பண்ணு. தாய் தப்பனுக்கு மரியாதை கொடு, தாய் தப்பனை கவுனி. வேதம் உனக்கு ஆயுசால் பெருகுவதற்கு அந்த டானிக்கு இந்த டானிக்கு அந்த லேகியம்லாம் ஒன்று வேணாம். நீ உன் தாய் தப்பனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேனா, உன் தாய் தப்ப நல்லா கவனிச்சினா உனக்கு ஆயுஷ் கட்டி. இது பைபிள் சொல்லுது, வேதம் சொல்லுது. இதுக்காண்டி ஆயுஷ் சொல்லு, எனக்கு ஆயுஷில் கட்டியாகிறதுக்கு நான் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அந்த கிறிஸ்மஸ் பழம் அதை போட்டு ஊற வச்சு காலையில் குடிச்சு நான் இளமையாக மாற போகிறேன், ஆயுஷில் கட்டி செத்துருவேன்.
உங்கள் அம்மாவை அம்மோன்னு விட்டுவிட்டு உனக்கு எங்கடி ஆயுசு கெட்டி உங்கள் அம்மாவுக்கு முன்னாடி உன்னை மண்டையப்பட வச்சுருவார். புரியுதா உங்களுக்கு? அதனால் செம்மையான வழி அவர் நடத்துவார். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? செம்மையான வழியில் என்ன செய்யணும்? போகணும். பாருங்கள், சங்கீதம் 112:2-4. அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்பனா செம்மையான வழியில நடத்துகிற கர்த்தர், நல்லா தெரிஞ்சுக்கல, கர்த்தர் உங்களை செம்மையான வழியில் நடத்துவார். அப்படி செம்மையான வழியில் நடத்துவதனால உங்கள் வம்சம் எப்படி இருக்க போகுது? திருப்பி வாசிங்க. அவனுடைய சந்ததி பூமியில் பலத்திற்கும், பூமியில பழுத்து பெருகி இருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப செம்மையானவர்கள், உண்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை என்ன செய்ய மாட்டார்? கூட்ட மாட்டார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் போதும், வேதனை வராது. ஆனால் வேறு உலகத்தில் வருகிற ஆசீர்வாதம் வேதனை வரும். அதான் சொல்லப்பட்டிருக்கு, செம்மையானவர்களை வம்சம் என்ன செய்யுமா? அதுக்கு தான் அந்த செம்மையாக நடக்குது, அவர்கிட்ட கேட்கணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, நீதிமொழிகள் 14:11. துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவனுடைய கூடாரமோ செழிக்கும். செம்மையான வழியில் கூடாரம் என்ன செய்யும்? செழிக்கும். கூடாரம் மீனிங் வீடு. அப்போ செம்மையான வழியில் நடக்கிறவங்க வீடு என்ன செய்யும்? செழிக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மையான வழியிலே நடப்பதுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். செம்மையான வழியில் நடப்பதுக்கு அவர்கிட்ட கேட்கணும். அவர் எல்லாம் முதலும் முடிவும் ஆதியும் அந்தமும் அவர் தாங்க. அவர் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. அவர் தான் முற்றிலும், எல்லாமே அவர் தான். கேளுங்களேன், தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவர் அவர். வளர்க்குறதுக்கு பலன் கொடுக்க மாட்டாரா? ஞானத்தை கொடுத்தவர் அவர், கிருபையை கொடுத்தவர் அவர். அப்போ நல்ல வழி நடத்துக்கு சொல்லித்தர மாட்டாரா? நம்ம என்ன செஞ்சிடறோம்? வழி சரியான வழியில் போகாமல் கெட்ட வழியில் போயிடுறோம். அதனால தான் நமக்கு பாடுகளும் பிரச்சனைகளும் வருகிறது. அதனால் இந்த நாட்களிலே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, தகப்பனே உம்முடைய வழி எனக்கு செம்மையான வழியாக மாறுவதாக நீங்கள் அர்ப்பணியுங்கள். இந்த ஒரு ஜெபத்தை டெய்லி பண்ணுங்கள். எந்த ஜெபத்தை? சங்கீதம் 143:10. தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலோ நீர் என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இப்படி கேட்டு பாருங்க, பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். தகப்பனே மை துதிக்கிறேன், கர்த்தாவை மை துதிக்கிறேன், பிதாவை மை துதிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தும்படி எனக்கு நீங்கள் போதி தரலாம். நான் இதுவரை தவறான வழியிலே போயிருப்போமானால் என்பது இறக்க வைத்து, என்பது கிருபை வச்சு என்னை கரம் பிடிச்சி நடத்துங்க. எல்லா தேவைகளை சந்திங்கப்பா. உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், பலத்தின் கரம் கூட இருக்கட்டும். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.